ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியும் நானும். இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துடலாம். நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 40 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். 100 கிராம் மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, அது கூட 3 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணி போட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா எடுத்துக்குங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியுது. ஸோ நம்ம கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், அப்புறம் ஸ்டார், இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 வெங்காயத்தை முழுசாக அப்படியே வச்சுருந்தேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எடுத்து சாப்பிட. ஸோ அதனால் நான் அதை மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போது 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. ஸோ நம்ம 1/2 கிலோ மட்டன் வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாத்தோட கலந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் நல்லா வச்சுட்டு நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் முந்திரி பருப்பும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த குழம்புல ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கசகசாவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். சாரி, அதை நான் காட்டலை. இப்போ அந்த கசகசா அரைச்சதுலேயே அந்த மிக்ஸி ஜாரையே நான் வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டேன் தண்ணி. இப்போ மட்டன் மிதங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். நல்லா கறி நல்லா வெந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 5 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மட்டனில் இந்த எண்ணெயே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குது. அதே மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது கூடவே இன்னும் டேஸ்ட்டாக்க நான் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன், தோல் சீவிட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ நம்ம உருளைக்கிழங்கு முன்னாடியே போட்டால் ரொம்ப குழஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம மட்டன் குழம்புல இந்த மாதிரி முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம மட்டன் குழம்பு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, நம்ம சாதம், இந்த மாதிரி எதில் வச்சு சாப்பிட்டாலும் மட்டன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வச்சுருக்கிறது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பரிமாறி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.